ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம பார்க்க போகிறது சாங் ஃபார் லிசனி எபிசோட் 7. ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ ராஜாவாக இருப்பாங்க, ஹீரோயின் காங்குபேன்லேருந்து கோட் லேடியாக மாறிப்பாங்க. அதுக்கு காரணமும் பட்டத்தில் அரிசி தான். அவங்களுமே இப்போ ராணியாக மாறிட்டாங்க, அதோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து ராஜா ஆனதுனால மினிஸ்டர்ஸ் கூட மீட்டிங் வச்சுருக்காங்க போல். ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது டேக்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே நினச்சி பார்த்துட்டு, உங்களை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், இப்போ நீங்கள் ராஜா ஆனது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நான் இனி பட்டினி கிடந்தாலும் எனக்கு பசிக்காது அப்படின்னு வேறு பேசலாம். ஆனால் ஹீரோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு, உங்களை பார்த்தா பட்டினி கிடக்கிற மாதிரிலாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்து பேசிட்டு 2 பேரும் போகிறாங்க அந்த மீட்டிங்க்கு. அப்போ போயிட்டு இருக்கப்போ சடனாக வந்து ஹீரோவை வந்து ஒரு உருவம் கிராஸ் பண்ணிட்டு போகுது. அதாவது எப்படின்னா, அவங்க அப்பாவை மாதிரி இருக்குது, ஆனால் நம்மளுக்கு அவங்க யாருன்னு காட்டலை, தலையை கட்டியிருக்க மாட்டாங்க, அந்த உடம்பை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோவும் கொஞ்சம் குழம்பி போய் தான் அங்கே மீட்டிங்க்கு போவாங்க. அங்கே போய் உட்கார்ந்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே டேக்ஸை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க. என்னென்னா, இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்களுக்கு அரிசி நிறைய கொடுக்கணும், ஸோ அதை பற்றி தான் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற நிதி அமைச்சர் என்னென்னா, அதில் பெரிய பிரச்சனை இருக்குன்னு அவர் பேச ஆரம்பிக்காரு. ஆனால் பதிலுக்கு ஹீரோ, ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த டேக்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு பயத்தோட கலந்த ஒரு பதட்டம் தெரியும். ரீசன் என்ன, ஃபஸ்ட் டைம் இப்படி ராஜாவாகி இவ்வளோ மினிஸ்டர் முன்னாடி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது தான். ஸோ ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறையும் அதை இவங்க பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு ஹாப்பி, ஏன்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்காங்க. நீங்கள் சொல்கிற பிரச்சனை எதில் இருக்குன்னா, லேண்ட் ஓனரும் ஹையர் ஆஃபீஸரும் டேக்ஸ் கட்டுறதுல தானே இருக்குது. ஆனால் விண்டர்ஸஸ் அப்போ நீங்கள் கூட ஒரு அரிசி கிடங்கு கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பதிலுக்கு அந்த நிதி அமைச்சர், ஆமாம் நாங்கள் கட்டணும், அது எல்லாம் மக்களுக்காக தான் அப்படின்னு சொல்லியும் இப்போ ஹீரோ வந்து மறுபடியும் பேசுறதுக்காண்டி வராங்க. சடனாக வந்து அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாமே, இவன் ஒரு அரைகுறை, இந்த அரைகுறை ராஜா கீழே தான் நம்மளாம் வேலை செய்ய போகிறோம், என்னத்தான் நடக்க போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி அரைகுறைன்னு ஒவ்வொருத்தராக பேசுகிறது ஹீரோக்கு அதில் அப்படி கேட்குது. ஆனால் அவங்க பேசுகிறாங்களா பேசலையும் சரியாக காட்டலை. ஆனால் அப்படி பேசுகிற மாதிரி ஹீரோக்கு ஒரு இல்யூஷன் வருது. அந்த டைம் கரெக்டாக ஹீரோ சடனாக அவங்க இருக்கிற டேபிளில் ஒரு ஐடியா அடிச்சுட்டு எல்லோரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி எஞ்சி நிற்காங்க. அப்பவும் வாசலாம் அவங்க அப்பா வந்து நிற்காங்க, சுற்றி மினிஸ்டர்ஸ் யாருமே இல்லை. ஹீரோக்கு அப்படி ஒரு இல்யூஷன் வருது. சடனாக அரசேனே ஹெட் மினிஸ்டர் அவங்க மாமனார் கூடயும் ஹீரோ நினைவுக்கு வராங்க. ஸோ அந்த மீட்டிங்கை கட் பண்ணி அப்படியே இவங்க தான் கட்டுறாங்க. இவங்க மற்ற ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றினா, இப்போ அரசவையில் ஹீரோ நடந்துக்கிறத பற்றி தான். மறுபடியும் அரைகுறை அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் ஹீரோ இப்படி டேக்ஸை பற்றி பேசினா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கேன். பதிலுக்கு இவங்க என்னன்னா, இன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதே பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக ஹீரோ இப்போ கேலி பண்ணி பேசினது ஹீரோக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ண தான் நினைக்கிறேன். ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோவையும் ஹெட் மினிஸ்டரையும் தான் காட்டுறாங்க. ஹெட் மினிஸ்டர் சொல்லிருக்காரு, நீங்கள் ராஜாவாகி 3 நாள் தான் இருக்குது, ஸோ இப்படி வந்ததுமே டேக்ஸை பற்றி பேசினா இருக்கிற மினிஸ்டர்ஸை வச்சு பிரச்சனை வரும், இவங்க எல்லாரையும் அவங்க கைக்குள்ளே வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிங்க. பதிலுக்கு ஹீரோ, அவன் எல்லாரையும் அவங்க கைக்குள்ளே தான் வச்சுட்டு இருக்கான், மக்களையும் அவனுக்கு ஏத்தால தான் திருப்பி விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னே, உங்களுக்கும் அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மினிஸ்டர் கேட்காரு. இப்போ ஹீரோக்குமே ஆச்சரியமாக இருக்குது, ஹெட் மினிஸ்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இவங்க பற்றினு. அது மட்டும் இல்லாமல் என்னை மட்டும் நம்புங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்கன்னு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படியே ஹீரோ வந்து ஃபாஸ்ட்டாக வெளியே போயிட்டு இருக்காரு. இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் தூங்குங்க அப்படின்னு சொல்லுவோம். பதிலுக்கு ஹீரோ என்னன்னா, சீஜன் என்ன, நான் சீஜன் அந்த மந்திரவாதியை பார்த்தானா கேட்டதேன். இல்லை, சீஜனை மந்திரவாதியை பார்க்க சொல்லி தான் போனானே, அவனும் எங்கே போனான்னு தெரியல, அந்த மந்திரவாதியை நம்மகிட்ட மறைஞ்சிருக்கான்னு வேற தெரியலன்னு சொன்னான். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ ஹீரோ மறுபடியும் தூங்கினா அக்கி வந்துடுவான்னு தெரிஞ்சுது. ஸோ அக்கி வரவிடாமல் பண்ணதுக்குலாம் அந்த மந்திரவாதியை தேடுதாங்க. ஆனால் மந்திரவாதி வேணும்னே எங்கேயும் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இங்கே சீஜனை தான் சாங்கட்டுறாங்க. இப்போ ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளே தான் தேடிட்டு இருக்கான். ஸோ அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த மந்திரவாதியும் இருக்கான். ஸோ இப்போ மந்திரவாதி வந்து அந்த பொண்ணு கெட்டப்பில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து அவனோட கெட்டப் கிடையாது, அதுவுமே ஒரு ஈவில் அந்த மந்திரவாதிக்குள்ளே இருக்கிறது. ஸோ சீஜனை பார்த்தோன்னே போகும்போது அந்த மந்திரவாதி சுற்றி ஒரு பவரை வச்சு லாக் பண்ணி போட்டிருக்கான். ஸோ அவளால் அதை இடத்த விட்டு வர முடியல. இப்போ என்னென்னா, கூப்பிட பார்க்க அந்த மந்திரவாதி கூப்பிட விடாமல் ஸ்டாப் பண்ணான். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கையும் அங்கே சீஜனுக்கு அது காதில் கேட்காம போன மாதிரி இருக்குது. சடனாக போயிட்டானேன்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணு கிட்டப்பில் இருக்கிற அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கையும் கரெக்டாக அந்த இடத்துல சீஜன் வந்துருதான். இந்த சீனை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ வந்து இந்த வேலையாட்கள் போகிற அந்த இடத்துல நின்றுக்கிட்டு யாரையோ வெயிட் பண்ணி எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. பக்கத்தில் என்னாச்சு, யாருக்காட்டு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டது, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஆள் வராதுனோடனே ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயின் அந்த பக்கம் வந்து நிற்காங்க. ஸோ ஹீரோயின் கூட அவங்க கோட் லேடியும் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஹீரோ பக்கமும் அங்கேருந்து ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. யூனிட்ஸ்க்கும் ஃபீலிங்காக இருக்குது, ஹீரோயின் இப்படி லாண்ட்ரி சைடு வேலை பார்க்குறத நினச்சிட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் இப்படி கோட் லேடியாக மாறிட்டான்னு சொன்ன உடனே ஹீரோயின்கிட்ட போய் பேசி, வா நான் அவனை காங்பெயினாக மாத்திரன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பதிலுக்கு ஹீரோயின் தான், இல்லை வேண்டாம், ராணி ஆசைப்படி நான் இங்கே இருந்துக்கிறேன், இங்கே இருந்து
அரண்மனையில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஸ்பையாக பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியும். ஸோ நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை இந்த நாட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பதிலுக்கு ஹீரோவானு எதுவும் சொல்லிக்க முடியாது. அப்படி இங்கே பிரசன்னில் வந்தால் இன்னும் 2 பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்கே ஈனச் ஒரு பக்கம் வாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஹீரோயின் ஒரு பக்கம் கோட் லேடி வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவங்க துவச்சிட்டு வந்த துணியெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்தா அங்கே கோட் லேடிக்கெலாம் ஹெட்டாக இருப்பாங்களா. ஸோ அவங்க வந்து ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த துணி நல்லா தைக்கலாம் மறுபடியும் துணின்னு. பக்கத்தில் ஹீரோயினோட அந்த கோட் லேடி சப்போர்ட் பண்ண அவளே செவுட்டில் ஒரு விட்டு அவள் ஒன்றும் காங் பெயின் கிடையாது, அவள் இப்போ நம்மள மாதிரி ஒரு கோட் லேடி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பொறுமையாக இருந்துட்டு இந்த துணியை அடிக்கடி தொயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு பேசாமல் வேறு இல்லாத வேலை தாங்க. இந்த துணி வந்து ராணிக்கு ரொம்பவே பிடிச்ச துணின்னு சொன்னாங்க. ஸோ இதை அடிக்கடி துவச்சோன்னா இதில் உள்ள எம்ப்ராய்டரி டிசைன் போயிருன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹெட் கோட் லேடி என்னன்னா, இப்போ நீ துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ துணிக்கு தையலை போடுன்னு சொல்லிட்டு இன்னும் வேலை கொடுத்துட்டே இருக்காம கிட்டத்தட்ட ரெஸ்ட்டே இல்லாமல் ஹீரோயினுக்கு வேலை கொடுக்காங்க. இந்த ஹெட் கோட் லேடி ஹீரோயின் இப்படி நடந்ததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணி தான். ஸோ ராணி தான் இப்போ வந்து ஹீரோயினை எப்படி வேலையை கொடுக்குறது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அம்மா சிறையில் எப்படி இருக்காங்க கேட்காங்க. அவங்க இருக்காங்க, இவன் பார்க்கவே போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுங்க, அவங்க அழகாகவும் இருக்கணும், அதே மாதிரி நல்லா ஃபேட்டாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சாப்பாடும் போது அவங்க நல்லா சாப்பிட்டுட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பார்க்க வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அதே டைம் ஏதோ ஒரு அசாசியன் வரத மாதிரி இருக்குது. ஸோ இவங்க சடனாக இவங்க தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெல்லாம் மறைச்சி வச்சுட்டு அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுக்காங்க. ஆனால் வந்தது இவங்களோ வேற ஒரு அசாசியன் தெரிஞ்சதுமே எங்கே அவனை எங்கே அவன் அம்மா நான் இப்படி சிறையில் கிடக்கிறப்போ என்னை ஒரு டைம் கூட வந்து பார்க்கல, போய் சொல்லு நான் இறந்தே போயிடுவேன் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொன்னேனே. வந்தவன் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போயிருந்தான். ஸோ இங்கே இவங்க அம்மா தான் ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க, என்னை வந்து காப்பாற்ற சொல்லி என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. இதை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோவையும் இவங்க தான் காட்டாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ இவங்க கேட்கான், ரொம்ப பார்க்க டயர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு சொன்னேனே. ஹீரோமே நான் ஃபைன் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ வந்து ரொம்ப தூங்காதனால ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஆனால் இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா ஹீரோ என்ன பண்ணுறான்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்காண்டி ஒரு அசாசியனை விட்டுருக்கான். ஸோ அவன் தான் வந்து சொல்லியிருக்கான் ஹீரோட ரூமில் வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்குது நைட் டைம் போல், அவங்க தூங்குறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இவனுக்கும் டவுட் வந்திருக்கு, கையில் அந்த மாஸ்க் வச்சு திங்க் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி இங்கே ப்ரெசன்ட்டில் வந்தால் இப்போ ஹீரோ கேட்காங்க, உங்கள் அம்மாவை நான் விடுவிக்க சொல்லி சொன்னேன்னே சிறையிலேருந்து, நீங்கள் ஏன் வேண்டான்னு சொன்னீங்கன்னு. ஆமாம் இன்னும் நிரபராதின்னு சொல்லிட்டு எதுவுமே கொண்டு வர முடியல, அது வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேனே. பாவம் தான் அவங்கள மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு அப்படின்னு சொன்னேனே. அவங்க ஒன்றும் பாவம் கிடையாது, நான் தான் பாவம், எனக்கு அம்மாவாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ராஜாவை யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாச்சான்னு சொல்லி ஹீரோட்ட கேட்கவும் பதிலுக்கு ஹீரோ அதை இன்னும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லவும். இப்போ இவங்க என்னன்னா எனக்கு நீங்கள் செஞ்சு தந்த ப்ராமிஸ் என்னாச்சுன்னு கேட்கான். அங்கே ஹீரோக்கு என்ன ப்ராமிஸ்ன்னு தெரில. ஸோ திங்க் பண்ணாங்க அக்கி தான் நம்ம உடம்புலேருந்து ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அக்கியே கட்டுறாங்க. ஆக்சுவலாக என்ன ப்ராமிஸ்னால் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பதிலுக்கு நீங்களாவே ராஜா இருந்துக்கோங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லி அக்கி தான் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அக்கியும் திங்க் பண்ணுறா இந்த இவங்க எப்போ என்ன பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சு தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. தயவு செஞ்சு வெயிட் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்றால ஹீரோவுமே வெயிட் பண்ணுங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களுக்கும் புரியுது ஹீரோக்கு என்ன ப்ராமிஸ்ன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே நீங்கள் ராஜாவாயிட்டிங்கன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேட்டைக்கு போவோம், இதான் நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டது, அதுக்கு ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசையும் இப்போ ஹீரோ நான் செஞ்சது வேற ஒரு ப்ராமிஸ், எனக்கு என்னென்னு ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவாங்க. இங்கே இன்னொரு பக்கம் அக்கி என்னென்னா ஹீரோவை பாராட்டிட்டு இருப்பான், பையன் வர வர கொஞ்சம் தெளிவாகிட்டே போயிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ என்னென்னா நான் ஒரு அரசராக சொல்கிறேன், உங்கள் அம்மா வெளியே கொண்டு வாங்க சிறையில் இருந்து அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணான். இவங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ வெளியே வர டைம் கரெக்டாக சீஜன் ஆப்போசிட்டில் வரான். ஆனால் சீஜனோட ஷர்ட்டில் ஏதோ தூசி மாதிரி இருக்குது, வேணும்னே அந்த தூசியை தட்டி விட்டுட்டு அது என்ன தூசின்னு வந்து கையில் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். இப்போ அந்த மந்திரவாதியை மீட் பண்ணதை பற்றி தான் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்னென்னா அந்த பூஜை ஒரு முறை பண்ணி லாக் பண்ண அந்த ஈவில் வந்து அகைன் யாராவது வெளியே கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் அதே பூஜையை பண்ணி அவனை அடைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொல்லி விட்டுருக்கான். ஸோ இதை ஹீரோட்ட சொல்தான். ஆனால் கூட இருக்கிற ஈனச்சனை சொல்தானா, ஆனால் ஏன்ட்ட என்ன சொன்னான்னா ஹீரோ இல்லாமல் மறுபடியும் அந்த பூஜை செய்ய முடியாதுன்னு சொன்னால் உன்ட்ட இப்படி சொல்லி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லியும். ஆமாம் அதுதான் என்டையும் சொல்லிவிட்டான், அதுவுமே அவனுக்கு வந்து புக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான், அந்த மந்திரவாதி இப்போ அந்த லேடியோட கெட்டப்பில் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோவும் திங்க் பண்ணுறாங்க, அப்புறம் நான் தூங்கினா அகைன் அக்கி வந்துடுவானான்னு கேட்டதுக்கு அதுவும் அவளுக்கு தெரியல, ஃபுல்லாக புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அக்கியை தான் காட்டுறாங்க. இப்போ அக்கி அங்கே துடிச்சிட்டு இருக்கான், எல்லாம் அந்த மந்திரவாதியால் வந்தது, அவன் கண்டிப்பாக ஏதாவது பார்த்து இவனுக்கு ஹீரோக்கு சாதகமாக தான் பண்ணுவான்னு சொல்லி எங்கள் புலம்பையும். இப்போ அதே டைமில் மந்திரவாதியை தான் காட்டுறாங்க. மந்திரவாதி புக்கை தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நார்மல் கெட்டப்பில் தான் இருக்காங்க. அப்போ ஒரு பேஜில் மட்டும் ஒரு பேப்பர் இருக்குது, என்னன்னு பார்த்தா அக்கி தான் எழுதி வச்சுருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி ஹீரோவை லாக் பண்ணி வை, நீ இதை பண்ணலன்னா நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை மாதிரி இருக்கிற அந்த ஷாமன்ஸ்கிட்ட போய் நான் சொல்லிடுவேன் உன்னை பற்றி, நீ என்ன தப்பு பண்ண என்னத்தையும், அப்போ உனக்கு என்ன நடக்கும் தெரியுமில அப்படின்னு சொல்லி அதில் மிரட்டி வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் அவளால் வந்தது, அதை அவன் யாரை மீன் பண்ணுறாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற இன்னொரு மந்திரவாதியை. ஸோ எல்லாம் அவளால் வந்தது, அக்கியை பார்த்து மட்டும் இவள் மயங்காமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி புலம்பையும். இப்போ அவள் வாரா. ஸோ 2 பேருமே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அதில் அவள் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ வேற ஒருத்தரை பார்க்கலாம், அக்கியெல்லாம் நான் எனக்கு வேண்டாம், இப்போ எனக்கு சீஜன் தான்
வேணும், நான் இப்போ அவங்க மேலே தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இப்போ மாஸ்டர் தனியாக மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து இப்படி இவங்க வந்து கஸ்டமர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லி இந்த ரூமர் ஏதோ ஒரு ஊர்லலாம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி மாஸ்டரை அனுப்பி வச்சிருப்பாங்க போல். ஸோ ஒரு ஊரில் போய் விசாரிச்சதோ அங்கேயே அதே மாதிரி இவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரூமர்லாம் பரவி இருக்கு. சேம் டைமில் ஹீரோ ராஜாவானதுமே ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க. அவங்க அப்பா கூட நைட் டைமில் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கள்லாம் அவங்க பதவியை விட்டு நீக்கி அவங்க ஹோம் டவுனுக்கு போகலான்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ மாஸ்டர் ஒரு ஊருக்கு போன இடத்துலையும் அந்த ஊரில் இருந்து அப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு ரிட்டர்ன் வரல வேற சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்களை வந்து ஹீரோ சொன்ன அன்றைக்கே அவங்கலாம் கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே போகாமல் வேற எங்கே போயிருக்காங்க திங்க் பண்ணிட்டு இருக்கையும் பக்கத்தில் ஒரு 3 பேர் அரசவையில் வேலை பார்க்குறவங்க, அதில் ஒரு ஆளுக்கு அஜீர்ணம் ஆகாமல் ஸோ கொஞ்சம் ஏதோ பெயினாக இருக்குது போல். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு எங்கேயாட்டு வலிக்குதான், நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்க ஒரு மாதிரியாக தான் நிற்காங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க நான் ராயல் கிளினிக்கில் தான் ஒர்க் பண்ணேன் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆள் கூப்பிட்டு வச்சு சொல்தாப்பா இப்படி என் கை 10 விரலேருந்து பிளட் வருது, எனக்கு அஜீர்ணம் வேறு, எனக்கு மத்தியானம் சாப்பிட்றதுல இருந்து அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் உடனே இந்த கையை வாங்கி பார்க்காங்க. ஆக்சுவலாக அந்த ரத்தம் ஏன் வருதுன்னா நகம் உடஞ்சி ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் சொல்கிறாங்க உங்கள் லிவரில் தான் ஏதோ ப்ராப்ளம், அதனால தான் நகம் உடஞ்சி ரத்தம் வந்திருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது, உங்கள் காலை தாங்கன்னு சொல்லி காலில் ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணோடனே அவருக்கு வந்து பெரிய எப்பமாக வருது. ஸோ அஜீர்ணம் சரியாயிது. ஸோ கூட இருக்கிற 2 பேருமே எனக்கு இங்கே வலிக்குது எனக்கு அங்கே வலிக்குதுன்னு அவங்க 2 பேரும் அவங்க பாடியில் என்ன இருக்கோ அதை சொல்லுவாங்க. ஏன் இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஹீரோயின் வந்து இவங்க 3 பேர்கிட்ட ஹெல்ப் பண்ணி என்ன கேட்கறதுக்காண்டி வந்தாங்கன்னு இப்போதைக்கு இந்த சீனில் காட்டலை. ஸோ இதை கட் பண்ணி அப்படியே நைட்டு ஹீரோ தான் காட்டுறாங்க. மீனாட்சி வந்து ஏதோ மெடிசன் கொண்டு போய் கொடுக்கான். ஆக்சுவலாக வந்து சீஜன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மந்திரவாதியை பார்க்க போனப்போ அந்த மந்திரவாதி தான் கொடுத்துட்ருக்காங்க தூங்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மெடிசனை கொடுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து அது குடிக்கலான்னு போவாங்க. அதுக்கு உடனே இல்லை வேண்டாம், அந்த மந்திரவாதி ஒரு வேலைக்கு அக்கி சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சிருந்து தந்தாலும் தந்துருப்பா, இந்த மெடிசனை நான் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைம் சீஜனும் வரான். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இவங்க வந்து ஹீரோ நைட் தூங்குறானா தூங்கலையா என்ன பண்ணுறான்னு கண்காணிக்கிறதுக்காண்டி அவனோட அசாசியனை சுற்றி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இதை சீஜன் கவனிச்சுட்டு வந்து இங்கே ஹீரோட்ட சொன்னாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ண நான் ஏதோ குச்சாவளி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சடனாக ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியானா உள்ள எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி வைங்க, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குன்னு நல்லாவே தெரியணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஏன் சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோ போட வேண்டிய ட்ரெஸ்ஸை சீஜன் போட்டுட்டு உள்ளே நடந்துட்டு இருக்கான். கூடவே ஈனச் நிற்காங்க. ஆனால் ஹீரோ மட்டும் இல்லை. ஸோ வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ள ஹீரோ தான் இருக்காங்கன்னு மாதிரி தோணுது. இது அப்படியே கொண்டு போய் பட்டத்து இளவரசிட்ட போய் அவங்களோட கோர்ட் லேடி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து நம்ம பட்டத்து இளவரசி கிடையாது, இப்போ இவங்க ராணி ஆகிட்டாங்க. சரி நம்ம ராணினே வச்சுக்கிடலாம். இவங்க சொன்ன உடனே அப்படின்னா ஹீரோயின் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே கட் பண்ணி அப்படியே எங்கள் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயினோட ஹெட் கோர்ட் லேடி என்னென்னா ஒரு துணி நிறைய கொடுக்காங்க. ஸோ இதை நைட் ஃபுல்லாக உட்காந்து தச்சு முடிச்சிருக்கணும். காலையில் தச்சு முடிக்கலைன்னா இந்த பொண்ணை அதாவது ஹீரோயின் கூட இருக்க அந்த கோர்ட் லேடியை கொண்டு போய் நான் வேறு ஒரு வேலைக்கு அனுப்பிடுவேன், நீ பார்த்து செய் அப்படி சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. ஹீரோயினுமே உட்காந்துருக்கப்போ பக்கத்தில் அந்த கோர்ட் லேடி கேட்காங்க நீங்கள் இதெல்லாம் தச்சு முடிச்சிருவீங்களாமான்னு. ஹீரோயினும் திணற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்து இந்த சண்டை போடுறது அதெல்லாம் ஈஸியாக வந்துடும், இப்படி துணி தைக்கிறதுலாம் வராது. ஸோ அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருக்கிற இன்னொரு கோர்ட் லேடி இங்கே இருந்து பனிஷ்மெண்ட் வாங்க போறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட இருக்கிற கோர்ட் லேடியை சொன்னதுமே அவங்களும் வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. ஹீரோயின் மட்டும் இப்போ தனியாக இருந்து தைக்க ஆரம்பிக்காங்க. உண்மையிலே ஹீரோயினுக்கு தைக்கிறதில்ல, கையில் குத்துது, வேறு மாதிரி தையல் போடுறாங்க. ஸோ அந்த டைம் போல் இப்படி தைச்சோன்னா துணியெல்லாம் கிழிஞ்சிரும்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஸோ ஹீரோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஹீரோயினும் இல்லை இங்கே போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா. ஆனால் ஹீரோயினை தள்ளிவிட்டு அரைக்குள்ள வந்துருந்தாங்க. வந்ததுமே ஹீரோயின் தைச்சிட்டு இருக்க அந்த துணியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் தைச்சா தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே கூட சேர்ந்து தைக்க ஆரம்பிக்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க இப்போ இந்த வேலைலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இங்கே வரக்கூடாது, ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோடனே உனக்கு தெரியாதான் என்ன, நான் தான் இந்த அசட்டோலே பெஸ்ட்டு டெய்லர், மறந்துட்டே என்ன, அது மட்டும் இல்லாமல் நான் விழுந்ததுக்கப்புறம் தான் போக முடியும், என்னை நிறைய பேர் நான் என்ன பண்ணுறேன்னு கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் சேர்ந்து தான் துணி தைக்க ஆரம்பிக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு தச்சுட்டு இருக்கிறப்போ தெரியாதனமாக ஊசி வந்து கையில் குத்திடுது. உடனே சத்தம் விட்ட உடனே என்னை பார்த்துட்டே தச்சனா இப்படி தான் ஊசி கையில் குத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவுமே நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் திரும்பி நின்றுட்டு தைக்கிறப்போ மறுபடியும் கையில் குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்க்குற ஹீரோ உடனே விரலை பிடிச்சி அவங்க வாயில் வைக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து கவனிக்கலை. அதுக்கு ஹீரோயின் வந்து ஷாக்கில் இருக்கையும் அதுக்கப்புறம் தான் புரியுது ஐயோ என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு கையை எடுத்து விடுறாங்க. இப்படி ஒரு ஊசியை வச்சு அக்குபஞ்சர் போட தெரிஞ்ச உனக்கு ஒரு தையல் போட தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையும் பக்கத்துலேயே ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு போய் வைக்காங்க. அந்த பேரிச்சம்பழம் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு இது உனக்கு பிடிக்கும்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கொடுக்காங்க. ஹீரோயினும் அதை பார்த்து இது எப்படி எனக்கு பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு பழத்தை கொண்டு போய் ஹீரோயிட்ட கொடுக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுதாங்க. ஸோ ஹீரோவுக்கு லைட்டாக வெக்கமாக இருக்குது. ஹீரோயினும் அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்னென்னா தூங்காமல் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்குறதுக்கு எனக்கு பழகிட்டு அப்படின்னு சொல்லவும் இப்படி ஒரு தடவை அந்த பூஜை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் அக்கியும் தூங்கி எழுந்திரிச்சா மாறி மாறி வர்றதுல ஏதாட்டு
சேஞ்ச் ஆகியிருக்குமா அப்படின்னு சொன்னோடனே பதிலுக்கு ஹீரோ என்னன்னா, இப்போ என்ன நான் தூங்க சொல்கிறியா நான் பதிலுக்கு அக்கி வரணுமா உனக்கு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் அமைதியாக தான் இருப்பாங்க. அது சரி அவன் வந்தால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல வருவாங்க. சடனாக இல்லை அவன் வந்து உனக்கு ஹாப்பியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு ஹீரோயினுமே ஆமாம் எனக்கு ஹாப்பி தான் ஹீரோயின் சொல்லவும் பதிலுக்கு ஹீரோ என்வோல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குரலை வயசு பேசணுன்னே பதிலுக்கு ஹீரோயின் என் பேரை சொல்லி கூப்பிட்டது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோ என்ன மனசுக்குள்ள எனக்கு பிடிச்சிருக்கும் உன் பக்கத்தில் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் துணி தச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே வெளியே வந்தோன்னா ராணி இவங்க 2 பேரும் தச்சுட்டு இருக்கதை வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பின்னாடி வந்த பெரிய விளைவு எண்டிங்கில் நமக்கு தெரியும் இப்போது. ஸோ மறுநாள் காலையில் ஹீரோ வந்து அரசவையில் இருக்காங்க. மினிஸ்டர்ஸ் கூட மீட்டிங் போயிட்டுருக்கு. என்னென்னா இப்போ கஷ்டப்படுற மக்களுக்காண்டி ஒரு வெல்ஃபேர் சென்டர்னு ஒரு ஆரம்பிக்கிறோம். அது எதுக்காண்டினா ஒரு நிலம் வச்சுருக்க உரிமையாளர்கிட்ட இருந்து அந்த பயிரை வாங்கி கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்கணும். பதிலுக்கு அந்த மக்கள் என்ன செய்யணும்னா அந்த பயிரை ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வேலை செஞ்சு கழிக்கணும். அதெல்லாம் முடியாதவங்க என்ன பண்ணணும் ஹீரோ கேட்டதுக்கு ஏதாட்டும் ஒரு சின்னதாக வட்டி கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் சொல்லியும் வட்டி கடனும் கொடுக்க முடியலாம் என்ன பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திணட்டு நிற்கையும் அவங்க லாஸ்ட் வரைக்கும் பட்டினியாக கடந்து சாகணும் இந்த வட்டி கடனில் அப்படி தானே உங்கள் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் கோவத்தில் பேசையும் இவங்க என்னென்னா கொஞ்சம் திமிரா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியும் இப்போ ஹீரோக்கு கோவம் வந்துடுது. சடனாக டேபிள் ஒரு தட்டிட்டு என்னை எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் தந்திரமாக நடந்துட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு அரைகுறைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு கொஞ்சம் சவுண்டை வைத்தி கோவமாக திட்டி விடுதாங்க. அந்த மீட்டிங் அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக ஹெட் மினிஸ்டர் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் இருக்கிற மினிஸ்டர்ஸ் கூடலாம் பிரச்சனை வச்சுக்கிறாதீங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லியும் பல்கிறோம். அவங்க எல்லாருமே என்னை பார்த்து முட்டாள் அரைகுறைன்னு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா? அவங்க அந்த இடத்துல இருந்து உங்களை சிரிச்சு பார்த்தாங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் சிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்னால் முடியாது அப்படிங்கிற சொல்லவும் இப்போ என்னென்னா ஹெட் மினிஸ்டர் பேசுகிற டோனே மாறுது. உங்களை நான் தான் ராஜாவாகி அந்த இடத்துல உட்கார வச்சுருக்கேன். அந்த இடத்துல உட்கார வச்சா நீங்கள் நினச்சது செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. இல்லைனா உங்களால் செய்ய முடியும் தான் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இப்போலேருந்து நான் சொல்கிறத கேளுங்க. அப்படி இல்லைனா உங்கள் அப்பா அதாவது அந்த லாஸ்ட் அரசர் மாதிரியே அவங்க வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்திரமாக வார்ன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த சீன்லேயே இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தனியாக வேட்டைக்கு போயிருப்பாங்க போல். ஸோ இது ஹீரோவை கூப்பிடாமலே போயிருக்காங்க. அதை பற்றி தான் யூனிவர்சிட்ட கேட்காங்க. ஏன் என்ன கூப்பிடலாம் அவங்க மட்டும் தனியாக போயிருக்காங்க அப்படின்னோடனே அவங்களாம் இப்போ இறந்து போன அவங்க அப்பாவுக்கு அடுத்த இருக்கிற மினிஸ்டர்ஸு ஸோ அவங்களாம் குரூப்பாக போயிருக்காங்க அப்படின்னோடனே இந்த இடத்துல அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னொடனே அவங்க தான் அவங்களெல்லாம் முன்னாடி நின்று வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க வேட்டையில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சடனாக ஹீரோ என்னன்னா அப்போ இவங்ககிட்டையும் இருக்கிற மற்ற மினிஸ்டர்ஸையும் போய் சொல்லுங்கள் நாளைக்கு இருக்கிற வேட்டையில் நானும் வந்து சேர்ந்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து அடுத்த சீனில் ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க வேட்டைக்கு போகிறதுக்காண்டி. குறியெல்லாம் எல்லாமே கரெக்டாக தான் விடுது. ஸோ அந்த டைமில் சீஜன் வாரான். என்னென்னா மந்திரவாதிகிட்டேருந்து பூரா மூலமாக லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் தான் அந்த லெட்டரை வாசிக்கவும் செய்தாங்க. என்ன எழுதியிருக்குன்னா அந்த புக்கு ரெஃபர் பண்ணதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன். இது வரைக்கும் அந்த பூஜை செஞ்சுட்டு மறுபடியும் அந்த பூஜை செஞ்சால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் தூங்கி எந்திக்கிறப்போ அக்கியும் ஹீரோவும் மாற்றி மாற்றி வந்துட்டு தான் போவீங்க. ஸோ ஒரு பாடியில் 2 பேரும் கண்டிப்பாக வரதான் செய்வாங்க. அப்படியே வாழை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் முடிச்சிருக்கா. முடிஞ்சால் நான் இன்னும் ரெஃபர் பண்ணி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுன்னு வேறு எழுதி முடிச்சிருக்கா. இப்போ ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டுறாங்க. ஒரு பாடியில் 2 பேர் வந்துட்டு போவோமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கையும் மறுநாள் காலையில் இங்கே வேட்டையை தான் காட்டுறாங்க. ஸோ வேட்டையில் கரெக்டாக ஹீரோவுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ ஹீரோ கண்ணில் தான் அந்த மான் மாட்டுது. ஹீரோ கரெக்டாக அந்த வில்லையும் அம்பையும் ஏந்திட்டு நிற்கிறப்போ ஹீரோவால் முடியல அப்படின்னு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இவங்க அவன் அம்பு விட்டுருதான் அந்த மானுக்கு நேராக. ஆனால் ஹீரோ வந்து அந்த அம்பு மான் மேலே படக்கூடாதுன்னு அந்த அம்பை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் நிற்கிறப்போ சுற்றி மினிஸ்டர்ஸும் வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஹீரோ வந்து முந்தின நாள் நைட்டு ஹீரோயின் கூட இருக்கிறத நினச்சி பார்த்துருப்பாங்க. ஹீரோயின் சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் இப்போ இந்த டைம் இங்கே இருக்கிறப்போ உங்கள் ஃபேஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் எல்லாமே சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க என்னன்னா நீங்கள் அம்பு விட்டு அந்த மானை கொண்டிருப்பீங்க ஆனால் நான் நடுவில் வந்ததுனால எல்லாமே சொதப்பிட்டு அந்த மானும் ஓடிட்டு என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி கேட்பான். பதிலுக்கு ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும் மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறது கேளுங்க. வேட்டையாடுறதுங்கிறது ஒரு மக்களுக்கும் அரசருக்கும் இடையில இருக்கிற ஒரு நல்ல ஒழுக்கத்தை தான் காட்டும். ஆனால் இங்கே நடக்கிறதோ வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்னிலேருந்து இந்த இடத்துல நம்ம அரண்மனையில் இனி வேட்டையாடுதலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஒரு கெத்தாக ஒரு ஆர்டர் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ மினிஸ்டர்ஸ்லாம் குழம்பி போய் நிற்காங்க. அப்படியே இங்கே அரண்மனைக்கு வந்தால் யூனிட்ஸ் ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்னாச்சுன்னு கேட்டதுக்கு பெரிய ஒரு பாம்பு தூக்கி போடுதான். என்னன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு நாள் வருத நாளாம். ஸோ இந்த நாள் அன்றைக்கி ராஜாவும் ராணியும் ஒன்றா இருக்கணுமா நைட்டு. ஸோ இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஷாக்காக இருக்கா இல்லையோ பக்கத்தில் இருக்கிற சீஜோன் ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. சம்திங் இஸ் ராங் இது என்னென்னு போக போக தான் தெரியும். ஆனால் இதுக்கு பதிலுக்கு ஹீரோ என்னென்னா அதெல்லாம் முடியாது இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லி அனுப்புன்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாமல் போகிறாங்க. நைட் டைம் போல் ஈனச்சிட்ட என்னோடய கோட் கொண்டு வாங்க நான் இங்கேருந்து வெளியே போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈனச்சு விட மாட்டாங்க. நான் என்னோடய தையல் தைக்க தான் போகிறேன் என்னோட அறைக்கு தான் போகிறேன். ஸோ நான் வெளியே போகிறேன் சீஜனை என்னை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இங்கே நிற்க விடுங்கன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு ராணி வராங்க. ஸோ மேட்ரு தெரிஞ்சு தான் வரமாட்டேன்னு சொன்னது. உடனே கேட்காங்க எதுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க எதுக்காண்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் பதிலுக்கு ஹீரோ இதெல்லாம் முடியாது எப்படியும் இதெல்லாம் உங்கள் அப்பா ஹெட் மினிஸ்டர் தந்த ஐடியா தானே
தானே, கண்டிப்பாக ஆட்சியில் இருக்கணும்னா ஒரு குழந்தை தேவைன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு குழந்தை மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம். எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது காரணம் வந்து ஹீரோயின் தானே, அவளால் தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் பதில் ஹீரோயினா இங்கேருந்து நீ வெளியே போறியா இல்லை நான் போகவான்னு போவாங்க. ஆனால் அந்த டைமு இப்போ இந்த டைமில் நான் இங்கேருந்து வெளியே போனேன்னா எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போ ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஸோ ஹீரோயின்ட்டு அவங்க கோர்ட் லேடி சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி வந்து 2 பேரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஹீரோயின் ஸ்டேட்டாக ஹீரோவை பார்க்க தான் போகிறாங்க. அவங்க அறைக்கு வெளியே நின்று பார்க்குறப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருது உள்ளே இருக்கிறது வேறு யாரோ, ஹீரோ கிடையாதுன்னு. இப்போ ஹீரோ பார்த்தோன்னா அரண்மனையில் அவங்களுக்குன்னு துணி தைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு அறை இருக்கலாம், அங்கே தான் இருந்து ஹீரோயின் கண்டி ஒரு துணி தைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் கரெக்டாக ஸ்லிப்பிங் இன்சென்ஸோட புகை வருது. ஹீரோவும் ஸ்மெல் பண்ணுறாங்க, நல்லா தூங்கியிருந்தாங்க. இந்த புகையை விட்டது யாருன்னு பார்த்தா அந்த மந்திரவாதி தான். ஸோ அவனோட வேலை தான், அக்கிக்கு பயந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சீனச் வந்து ஒரு மெடிசன் கொடுத்துருப்பாங்க, இது குடிங்க 2 நாள் தூங்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுவுமே தூங்குறதுக்குள்ள ஒரு மெடிசன் தான், பொய் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க, ஹீரோ குடிச்சிருவானான்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா ஹீரோ தூங்கிட்டு இருக்கையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் தான் கரெக்டாக அந்த அறைக்குள்ளே வராங்க. அப்போ ஹீரோ வந்து ஏதோ துணி தைச்சிருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஹீரோயின் போனதுமே ராணி கூட இன்றைக்கி நைட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சொல்லிட்டேன், என்னால் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்காங்க. அப்போது அந்த டைம் வந்திருக்குது அக்கி தான். ஸோ அக்கி மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறான், ஹீரோ நீ வேணும்னு தான் ஹீரோயின் காண்டி தான் ராணி கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறாங்க. இப்போ வெளியே என்னென்னா அப்படிலாம் கிடையாது, ராணியும் ஹெட் மினிஸ்டரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த வலையில் சிக்க வேண்டாம் தான் நான் மாட்டேன்னு சொன்னேன், ஏன் நீ ஆசைப்பட்டியா, உனக்காண்டி தான் நான் இல்லைன்னு சொன்னேன்னு நினச்சி அப்படின்னு சொல்லியும் பதிலுக்கு ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நினச்ச ஃபீலிங் வேறு, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் வேறு, இதுக்கு மேலே என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது, இதுக்கு மேலே உங்கள் கூட என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லவும், இப்போ என்ன நான் வந்து ராணி கூட போய் இன்றைக்கி நைட்டு இருக்கணும்னு சொல்கிறியா, அதுவும் நான் வந்து உனக்காக தான் இல்லைன்னு சொன்ன உடனே நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா, இதை என்ன அடுத்த புது விதமான பொய்யா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் என்னோடய ஃபீல் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்குது, நான் இங்கே இருந்ததே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டேன், ஆனால் இதுக்கு மேலே இன்னும் இங்கே இருந்தால் ஏதாவது பிரச்சனை தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பதிலுக்கு ஹீரோ என்னென்னா உன்னோட ஃபீலிங்கை ஒன்றுக்குள்ளாவே வச்சுக்கோ, நம்ம 2 பேருக்குள்ளே அதை நீ கொண்டு வர தேவையில்லை, புரியுதா கேரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போ, நான் இங்கே தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு ஹீரோயின் என்னென்னா உங்களையே நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், உங்கள் மேலே ஒரு ஏக்கத்தோடு தான் இங்கே வர இருந்தேன், ஸோ நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவோம். பதிலுக்கு ஹீரோ என்னன்னா அப்போ சரி உன்னோட குழப்பத்தை நானே தீர்த்து வைக்கேன், இன்றைக்கி நைட்டு நான் வந்து ராணியோட அறையிலேயே இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே ஹீரோயினோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ஹீரோயினுக்கு தெரியாது இப்போ பேசிகிட்டு இருக்குது அக்கி, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் இது அக்கின்னு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அது ஹீரோ தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அக்கி ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னா ஹீரோயின் வந்து ஹீரோ வெறுக்கணும்னுக்காண்டியே வேணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே இங்கே ராணியை தான் கட்டுறாங்க, நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கோவத்தில் அவங்க கோர்ட் லேடி உள்ளே வந்தோடனே இப்படி ராஜா அவங்கள கூட இன்றைக்கி நைட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கே ஷாக் ஆகுது. போங்க இந்த அறை ஃபுல்லாக நல்லா வாசனை திரவியத்தை நிரப்பி வைங்க, நல்லா லைட்டெல்லாம் பொருத்தி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சேம் டைமில் ஒரு வில்லத்தனமாக ஹீரோயினும் வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, ஏன்னா வெறுப்பேற்றதுக்காக. அடுத்த சீன்லேயே அக்கி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாக ராணியோட அறைக்கு வெளியே தான் வந்து நிற்காங்க. அறைக்கு வெளியே யார் நிற்கான்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் ராணியோட பணிப்பெண்ணும் இன்னொரு பக்கம் ஹீரோயின் தான் நிற்காங்க. இங்கேருந்து போகிறப்பே அக்கி நோட் பண்ணிட்டாங்க ஹீரோயினை. அங்கே என்னென்னா ராணி வந்ததுமே அக்கி ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இல்லை நான் தான் இவளை இங்கே வர வச்சுருக்கேன், இன்னிலேருந்து அவள் இங்கே தான் எனக்கு தான் வேலை பார்க்க போகிறான், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி கேட்கவும் பதிலுக்கு அக்கி என்னென்னா அதெல்லாம் உன்னோட உரிமை, அதை நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க, வெளியே இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. யூனிச் போய் சொல்லலாம் நம்ம ஏன் வெளியே போய் நிற்கக்கூடாது, இங்கே நிற்கிறதுக்கு பதிலான்னு சொல்லி கேட்கவும் அங்கே ராணியோட பணிப்பெண் என்னென்னா ராணி எங்கள் 2 பேர்த்து இங்கே தான் இருக்க சொன்னாங்க, இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு யூனிச்சை வெளியே அனுப்பி வச்சுருந்தாங்க. உள்ளே என்ன நடக்குன்னா ராணி அவங்க மேலே ஒரு போட்டிருந்த அந்த கிளாத்தை தூர வீசிட்டு அப்படியே அக்கியோட தோள்பட்டையில் சாஞ்சிக்கிறாங்க. அப்போ அக்கி மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறாங்க, நீ என்ன லவ் பண்ணல, ஹீரோ தானே லவ் பண்ணின்ற அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ சடனாக ராணி என்னென்னா அக்கி கிஸ் பண்ணணும்னு பக்கத்தில் போகிறாங்க. ஸோ இது அப்படியே கட் பண்ணி இங்கே வெளியே தான் கட்டுறாங்க. ஹீரோயினை அப்படியே வெளியே ஒரு சேடாக ஒரு ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்கிறப்போ சடனாக அறையில் லைட் ஆஃப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் இதை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ராணியோட பணிப்பெண் தான் ஓவராக ஹீரோயினை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இதை அப்படியே இந்த எபிசோட முடிக்காங்க. அக்கி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா ஹீரோயினும் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு இந்த உண்மை தெரிஞ்சுட்டா தெரியலையான்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும். ஸோ எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.